Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்றது முதலே வரிசையாக அவர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறார். அதில் அவருக்கு ஆதரவு கொடுத்தவர்களும் அடக்கம், ஆதரவு கொடுக்காதவர்களும் அடக்கம்ங்கிறத பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு இதற்கு முன்னால் அவருக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அவரை சந்தித்து பேசியதுங்கிறது ஒரு பெரிய அரசியல் பேசு பொருளாக மாறியது. இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லையே, என்ன ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்தார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், திரு வைகோ அவர்களாக இருக்கட்டும், திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும். அதே மாதிரி இன்னைக்கு அவர் நிகழ்த்திய சந்திப்புகளும் கூட முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. IUML ஆஃபீஸ்க்கு போனார், சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு போனார், அங்கே காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து நன்றி சொன்னார். அதை தாண்டி மிக முக்கியமாக கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி அவர் செய்த சந்திப்பு, அவர் நிகழ்த்திய சந்திப்பு அப்படிங்கிறது நேற்றுலேருந்தே நிறைய பேருக்கு கேள்வி, நேற்றுலேருந்தே நிறைய பேருக்கு சந்தேகம். என்னங்க, திமுக தலைவரை சந்திச்சிட்டாரு, மதிமுக சந்திச்சிட்டாரு, அன்புமணி அவர்களை சந்திச்சிட்டாரு, சீமான் வரைக்கும் சந்திச்சிட்டாரு, அதிமுகலேருந்து யாரையுமே சந்திக்கலையே. எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறது, எல்லாரையும் ஒருங்கிணைந்து செல்றதுங்கிற முயற்சியாக இருந்தால் அதிமுக ஒரு முக்கியமான கட்சியாச்சே தமிழ்நாட்டில், ஏன் அதிமுகலேருந்து யாரையும் சந்திக்கலை? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தானே, முன்னாள் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது முன்னாள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் சந்திக்கலை? இப்படி நிறைய கேள்விகள் உலா வந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதிமுகவில் பிளவு காரணமாக அவரை சந்திக்கலையா, இல்லை சட்டமன்றத்திலே சிலரை சந்திச்சு முடிச்சிட்டாரா, என்ன நடந்தது, ஏன் அதிமுகவை தவிர்க்கிறாரா, இதன் மூலமா ஒரு அரசியல் மெசேஜை சொல்றாரா முதலமைச்சர் விஜய் அப்படின்னு நிறைய கேள்விகள் நேற்று முதல் எழுந்தது. அதற்கான விடை இன்றைக்கு மிக தெளிவாக கிடைத்திருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிமுகவினரை சந்தித்தார், அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்தார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் தலைமையிலான CV சண்முகம் தலைமையிலான விஜயபாஸ்கர் தலைமையிலான அந்த அணியை CV சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில் சென்று சந்தித்தார். சந்தித்து அங்கே வாழ்த்து பெற்றார், வாழ்த்து சொன்னார், பொன்னாடை போத்துனாங்க, பூங்கொத்து கொடுத்தாங்க. திரு CV சண்முகம் மட்டும் இல்லை, திரு வேலுமணி மட்டும் இல்லை, திரு விஜயபாஸ்கர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக 28 MLAக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின்படி, அங்கே நம்ம செய்தியாளர் சொன்ன தகவலின்படி 28 MLAக்கள் லைனில் நின்று வரிசையாக முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்துருக்குறாங்க CV சண்முகம் அவர்களுடைய இல்லத்தில். நம்முடைய செய்தியாளர் சதீஷ் முருகன் இப்போ தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். திருமாவளவன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறாரு திரு முதலமைச்சர். தற்போது அந்த சந்திப்பு நிறைவடைந்து விட்டதா, அங்கே என்ன சூழ்நிலை, இதற்கு அடுத்து அவருடைய திட்டம் என்ன? சதீஷ் முருகன். வணக்கம் விஸ்வபாஸ்தி. முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு 2ஆம் நாளாக இன்று பல்வேறு அரசியல் கட்சி அமைப்புகளை தலைவர்களை சந்தித்து வருகிறார் முதலமைச்சர் விஜய். அதன்படி இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களையும் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் சந்தித்துவிட்டு அதற்கு பிறகாக அதிமுகவுடைய CV சண்முகம், வேலுமணி அந்த தரப்பினருடைய MLAக்களுடன் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்று தற்போது சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று பரஸ்பரம் நலம் விசாரித்து வருகிறார். இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வீட்டு வாசலில் நின்று முதலமைச்சரை பூங்கொத்து கொடுத்து கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் மூத்த நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அவரது அலுவலகத்தில், கட்சி வீட்டில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தில் முதலமைச்சர் மற்றும் அவருடன் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜனாவும் வந்திருந்தனர். அவர்களுடைய சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரை மஞ்சள் நிற சால்வை அணிவித்து வரவேற்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் BCK தலைவருமான திருமாவளவன் மாலை அணிவித்தும் மிக முக்கியமாக அவரது பாணியிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையை பிரேம் போட்ட முன்னுரையை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வழங்கினார் திருமாவளவன். அதற்கு பிறகாக கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்களை முதலமைச்சரிடம் அறிமுகம் செய்து வைத்து தற்பொழுது அவர்கள் இருவரும் உரையாடி வருகிறார்கள். 5 நிமிடத்திற்கு முன்பாக அவர் இந்த அலுவலக இல்லத்திற்கு வந்த நிலையில தொடர்ந்து அந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பெரும்பான்மை தேவைப்படும் நிலையில இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு என்பது அவருக்கு மிக முக்கியமாக இருந்த சூழ்நிலை
சூழ்நிலையில அப்பொழுதே அவர் இடதுசாரி கட்சி தலைவர்களை சந்தித்திருந்தார். தவேகா தலைவர் கட்சி தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். முதலமைச்சரான முதல் முறையாக தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 4-5 நாட்களாக நடைபெற்ற பல்வேறு பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தலைவர் திருமாவளவுடைய பங்கு என்பது பெரிதாக இருந்தது நாம் அனைவருமே பார்த்திருந்தோம். அந்த சூழ்நிலையில முதலமைச்சரான பிறகு முதன்முறையாக ஆதரவு அளிப்பதற்கும் ஆதரவு அளித்ததற்கு நன்றி தெரிவித்தும் மரியாதை நிமித்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சந்தித்து வருகிறார். இதுக்கு அடுத்து அவருடைய திட்டம் என்ன சதீஷ்? இன்றைய தினம் அடுத்தபடியாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்திப்பதற்கான திட்டமிடல் என்பது இருந்தது. ஆனால் அது சற்று நேரத்திற்கு முன்பாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திட்டமிடப்பட்ட அந்த 4 நிகழ்ச்சிகள்ல 3 நிகழ்ச்சிகள் அவர் திட்டமிட்டபடி 5 நிகழ்ச்சிகள்ல 4 நிகழ்ச்சிகள்ல திட்டமிட்டபடி கலந்து கொண்டிருந்தார். 5வது நிகழ்ச்சியாக இந்த தேமுதிக அலுவலகம் அல்லது வீட்டிற்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பாக வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது போடப்பட்டிருந்தது. அந்த பகுதியில முதலமைச்சருக்கான கான்வாய் போடப்பட்டிருந்தது. அது சற்று நேரத்திற்கு முன்பாக ரத்து செய்யப்பட்ட நிலையில தற்போது அவர் பனையூர் அலுவலகம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நாளைய தினம் அவருக்கு அந்த ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கிற பட்சத்துல சட்டமன்ற உறுப்பினர்களையும் பனையூர் அலுவலகத்திற்கு வர சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வெளியா இருக்குது. எனவே இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர் பனையூர் அலுவலகத்திற்கு செல்வார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அவரது கான்வாய் ரூட் என்பது நீலாங்கரை இல்லத்திற்கும் அதே போன்று பனையூர் அலுவலகத்திற்கு அந்த 2 இடங்களிலும் போடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நாளை தினம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த ஃப்ளோர் டெஸ்ட் இருப்பதால் இன்றைய தினம் கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தற்போது அவர் பனையூர் அலுவலகம் செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ரைட், நன்றி சதீஷ் விரிவான தகவல்களுக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுடனான சந்திப்பை முடித்த பிறகு நேராக முதலமைச்சர் தாவேகாவினுடைய பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக தெரிகிறதுன்னு சொல்கிறாரு. அங்கேனா நாளைக்கு அவங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் இருக்குது. முதலமைச்சராக பதவியேற்றிருந்தாலும் கூட எல்லாரையும் போய் சந்திச்சிட்டாரு. 700 டாஸ்மாக் கடையை மூடிட்டாரு. தன்னுடைய வேலையெல்லாம் தொடங்கிட்டாரு. அடுத்துனாலும் கூட இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக 118 எம்எல்ஏக்களை அவர் காண்பித்தால் தான் அவர் முதலமைச்சராக தொடர முடியும், இந்த ஆட்சி தொடர முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கடிதங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே ஆளுநர் கிட்ட கொடுத்த ஆதரவு கடிதங்கள், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவரை சந்தித்த அதிமுக எம்எல்ஏக்கள், இன்னைக்கு காலையில் அவருக்கு ஆதரவளித்து பேசிய அமமுக எம்எல்ஏ, இப்போ அமமுகலேருந்து நீக்கப்பட்டிருக்க எம்எல்ஏ, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு 2+2 4ன்னு பார்க்கும்போது அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுவார் அப்படிங்கிறது தான் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜர் அவர் நாளைக்கு அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை நிறைவு செய்தாக வேண்டும். அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் நல்ல எண்ணிக்கையில் அவருக்கான ஆதரவு கிடைத்தால்தான் இந்த ஆட்சி தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகும் என்பதால் அது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக முக்கியமான தாண்ட வேண்டிய ஒரு கட்டமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அது பற்றி ஆலோசனையை மேற்கொள்ள பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் இங்கே வேளச்சேரியிலிருந்து திருமாவளவன் அவர்களுடனான சந்திப்பை முடித்துவிட்டு நேரடியாக பனையூர் செல்லவிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு சொல்கிறது. பட் அது இல்லாமல் ஒருவேளை அவர் நேரடியாக அவருடைய நீலாங்கரை இல்லத்துக்கும் கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. அதுவும் கூட செய்யப்படலாம். நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அநேகமாக அவர் பனையூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக தென்படுகிறது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.